ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மீண்டும் ஒரு சேல் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு சேலுக்கு வந்திருக்க ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னலோட NV450. ஸோ ஒரு சில பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க விண்டேஜ் விசிஆர்ஸ் வந்து சேல் போடுங்கன்ட்டு. ஸோ அதனால தான் இந்த விசிஆரை வந்து நான் சேல் போட்டிருக்கேன் நான். ஸோ வாங்க நான் இந்த ப்ராடக்ட்டை இந்த ப்ராடக்ட் பற்றி ஆல்ரெடி டீட்டெயில் ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஸோ தேவைன்னா போய் பாருங்கள் நீங்கள். ஸோ இப்போ வந்து நான் இதில் உங்களுக்கு வந்து இதோட லுக் அண்ட் ஃபீல் காமிச்சிடுறேன். அதே மாதிரி கவர் ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது கண்டிஷனும் காமிச்சிடுறேன். பாட்டம் கவரும் ஓப்பன் பண்ணி பெல்ட் கண்டிஷனையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியும். ஸோ அதே மாதிரி நான் வீடியோ டெமோவும் காட்டுறேன். பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ப்ரைஸும் உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னால் நீங்கள் வந்து பே பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கொரியர் சார்ஜ் இது வந்து வெயிட் நான் சொன்ன மாதிரி இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் டைப் அண்ட் ஹெவி வெயிட். இது ஒரு 8 kg கிட்ட வரும் இது. ஸோ கொரியர் எப்படியும் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி வரும். ஸோ அதையும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் செக் பண்ணும்போது. ஏன்னா நம்ம இந்த விண்டேஜ் ஐட்டம்லாம் வந்துட்டு கேர் பண்ணி பார்சல் பண்ணி அனுப்பிச்சா தான் ப்ராப்பராக வந்து சேரும். இல்லாமல் நம்ம ஏனோ தானோன்னு போட்டோன்னா அப்புறமா சரியாக ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி விண்டேஜ் ப்ராடக்ட் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ கிடச்சதுன்னா அதை நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ வாங்க நம்ம வந்து ப்ராடக்ட்டை பற்றி ஒரு குயிக் இது பார்த்துட்டு அப்புறம் வீடியோ டெமோ பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் உள்ள பட்டன்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக ஒர்க்கிங்கில் இருக்குது. அண்டு இது கூட வந்து ஒரு ரிமோட் வந்தது, பட் அது நான் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஆக்சுவலாக இதோட ஒரிஜினல் ரிமோட்டானு தெரில, ஏன்னா பேர் இதில் இல்லை. பட் இது கைண்ட் ஆஃப் லைக் நேஷ்னல் ரிமோட் மாதிரி தான் இருக்குது. நான் இதோட ஆட் பண்ணி அனுப்புகிறேன் நான். சப்போஸ் நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, இல்லாட்டி சர்வீஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த பட்டன்ஸே வந்து சூப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா பட்டன்ஸும் வந்து ஸ்டிக்கினஸ் எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இந்த டோர் கீழேயும் பின்னாடியும் வந்துட்டு உங்களுக்கு எல்லா கண்ட்ரோல்ஸும் இருக்குது. நீங்கள் கிளாக் செட் பண்ணுறது இதெல்லாமே வந்து இதில் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி டாப் டோரும் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் சேனல் டியூன் பண்ணுறதுக்கு சப்போஸ் நீங்கள் இது தேவைப்படுது ஆக்சுவலாக நம்மளுக்கு. ஏன்னா நம்ம இப்போ யாரும் கேபிள் டிவி அந்த மாதிரி யூஸ் பண்ணலை. ஸோ இன்கேஸ் நம்ம கேபிள் டிவி யூஸ் பண்ணுறோம், RF இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இங்கே வந்து டியூன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இந்த டோரு கீழே இருக்குது. ஓகே, ஸோ காஸ்மெட்டிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஓல்டு ஏஜுக்கான ஒரு ஏஜ் ஃபேக்டர் இது தான் இருக்குது. மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிஸ்டைன் கண்டிஷனில் இருக்குது. டாப் கவரில் வந்துட்டு உங்களுக்கு மேலே VCR அந்த மாதிரி ஒரு சில டெக்ஸ் வச்சனால அங்கங்கே வந்து உங்களுக்கு சில ஸ்க்ராச்சஸ் இருக்குது. பட் மற்றபடி உங்களுக்கு வந்து சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. ஸ்டிக்கரும் வந்து அப்படியே இருக்குது, சீத்ரூ ஸ்டிக்கர் தான். ஸோ இது வழியாக நீங்கள் உள்ளே வந்து உங்களுக்கு அந்த இது டேக்கப் பில் இதெல்லாம் தெரியுது உங்களுக்கு. ஸோ கேசட் போட்டாலும் கேசட் இந்த வழியாக வந்து பார்க்கலாம். ஓகே, அதேமாதிரி ஃப்ரண்ட்லேயும் வந்துட்டு இதுவும் செமி டிரான்ஸ்பரண்ட் தான். ஸோ இதுக்குள்ளே நான் வந்து கேசட் போடும்போது நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ மற்றபடி இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வேறு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. எல்லாமே வந்து பக்கா பட்டன்ஸ் எல்லாம் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஸோ வாங்க நான் உங்களுக்கு பேக் வியூ காமிச்சிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் பேக் வியூ. ஸோ உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து வீடியோ மட்டும் BNC டைப் கனெக்டரில் கொடுத்துருப்பாங்க. ஆடியோ வந்து நார்மல் RCA ஜாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து கன்வெர்ட்டரும் நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நான். இதோட டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ இந்த BNC to RCA கன்வெர்ட்டர் வந்து நம்ம இதோடைய வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக RCA ஜாக் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லோ கலர் இங்கேயும் ஒயிட் கலர் இங்கேயும் வந்து ஆடியோ இது போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் இது வந்து விண்டேஜ் ப்ராடக்ட், அதனால் இது வந்து மோனோ அவுட்புட் மட்டும்தான் வரும், ஸ்டீரியோ அவுட்புட் வராது ஆடியோ. ஓகே, நீங்கள் RF சப்போஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா RF அவுட்லேருந்து நீங்கள் எடுத்து டிவி சேனலில் நீங்கள் வந்து சேனல் 4க்கு வந்து டியூன் பண்ணிக்கலாம். டியூன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுக்கும். நானும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து சேனல் 4 செட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து எடுத்துக்கும். ஓகே, ஸோ இதான் வந்துட்டு பேக் வியூ. ஸோ வாங்க நம்ம வந்து உள்ள இன்டர்னல் வியூ பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து இன்டர்னல் வியூ. ஆக்சுவலாக வந்து ஹெட்டு வந்து செம கண்டிஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் பார்த்தாவே தெரியுது. சீரியல் நம்பர் ஐ திங்க் ரொம்ப ரிஃப்ளெக்டிவாக இருக்கனால ஓகே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஹெட்டோட சீரியல் நம்பர், ஹெட்டோட கண்டிஷன் வந்து நல்ல சூப்பர் கண்டிஷனில் இருக்குது, நல்ல ஸ்மூத்தாகவும் இதாக இருக்குது. மற்றபடி ஐ திங்க் பிஞ்ச் ரோலர் கூட சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. ஐ திங்க் புது பிஞ்ச் ரோலர் தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் நல்ல கண்டிஷனில் இருக்குது. அண்ட் அசம்பிளியும் பாருங்கள், ஐட்லர் வீல் எல்லாமே வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஓகே, ஸோ போர்டு இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு அந்த ஏஜ் ஃபேக்டரில் வந்துட்டு கொஞ்சம் மெட்டல்லாம் இதாக இருக்குது, ஃபேடாக இருக்குது. பட் மற்றபடி ஓகே தான். இது உங்களுக்கு போர்டு கண்டிஷன் இதெல்லாமே பாருங்கள், எல்லாமே வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு நான் வந்து பெல்ட்டும் காமிச்சிடுறேன். நான்
பெல்ட்டும் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் பாட்டம் கவர் ஓப்பன் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து பெல்ட் காட்டுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து உங்களுக்கு நான் இன்னொரு செட்டிங் காட்டுறேன். இங்கே வந்து வோல்டேஜ் செலக்டர் இருக்குது. இது வந்து 240 220 வந்து செலக்ட் ஆகிருக்கு. இன்கேஸ் வந்து உங்களுக்கு 110 வோல்ட்டில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இதை வந்து நான் திருப்பிட்டிங்கன்னா போதும், 110க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து 240 230 இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். இன்கேஸ் வேறு ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் அப்போ வந்து இந்த செட்டிங்ஸை மாற்றிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பெல்ட் கண்டிஷன் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து 2 பெல்ட் வருது. ஆக்சுவலாக 3 பெல்ட் வரும்னு நினைக்கிறேன். டேக்கப் அந்த கேசட் டேக்கப் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு பெல்ட் வரும், அதுக்கப்புறம் பாட்டமில் இதுதான் வந்து மெயின் பெல்ட்டு. ஓகே, ஸோ இது பெல்ட் பார்த்திங்கன்னா புது பெல்ட்டு தான் இதில் இருக்கிறது. ஓகே, ஸோ இது வந்து பெல்ட் எதுவும் லூஸ் எதுவும் இல்லை. அதுக்கு வந்து எப்படி செக் பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு சைடை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு சைடை வந்து ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லிப் ஆகுது அப்படின்னா பெல்ட் வந்து மாற்றணுன்றது மீனிங். ஓகே, இப்போ நான் வந்து சுற்றுறேன் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு சுற்றுறது தெரியுது. இதை வந்து நான் விரலில் பிடிச்சிக்கிட்டு சுற்றுறேன்னா இதை வந்து சுற்ற முடியாது என்னால், ஏன்னா அவ்வளோ டைட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பெல்ட்டோட டென்ஷனை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறது. அதே மாதிரி இந்த பெல்ட்டும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு நாப் மாதிரி இருக்கும். அதை நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ண. இப்போ வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுற்றுறது தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த உள்ள நாப் மட்டும் பாருங்கள், உள்ளே வந்து நகர்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நான் அந்த நாபை வந்து பிடிச்சிக்கிட்டு இதை வந்து ரொட்டேட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா என்னால் ரொட்டேட் பண்ண முடியல. ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த டைட்னஸ் இருக்கிறது. ஸோ அதனால் 2 பெல்ட்டும் வந்து புது பெல்ட்டு நல்ல கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஸோ இதை வந்து 2 பெல்ட்டும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. இன்னொருத்தர காட்டுறேன். இந்த பாருங்கள், இதை வந்து ரொட்டேட் பண்ணுறேன், என்னால் ரொட்டேட் பண்ண முடியல, அந்தளவுக்கு வந்து டைட்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ பெல்ட்டு வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு வந்து மற்றபடி போர்டு பாட்டம் வியூ காட்டுறேன். எல்லாம் வந்து ஒரு இதுவும் இல்லை, எந்த தூசி கீசி எதுவுமே இல்லை, பக்கா கண்டிஷனில் இருக்குது. ஓகே, ஸோ இதான் வந்து பாட்டம் வியூ. நான் வந்து உங்களுக்கு இப்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு வீடியோ டெமோ காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ யூனிட் வந்து பவர் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து டிவியும் வந்து ஆனில் இருக்குது, சிக்னல் நோ சிக்னல் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக முக்கியம் இல்லை. இது வந்து என்ன இன்புட் சேனல் என்னன்றதை டியூன் பண்ணுறதுக்கு இது நம்மளுக்கு தேவையில்லை. கிளாக் வந்து நீங்கள் செட் பண்ணணுன்னா இதில் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்து டே, ஹவர், மினிட் இருக்கும். இப்போ டே வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓகே, இது வந்து கிளாக் மாற்றிட்டு அந்த டே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மாறும். இப்போ வந்து சப்போஸ் இது வென்ஸ்டே வச்சுட்டு ஹவர் நீங்கள் வந்து 10. ஓகே, ஸோ மினிட் வந்து தேவையில்லை. இதை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டிங்கன்னா அது வந்து இந்த பிளிங்க் ஆகுதுல, ஸோ இது வந்து கிளாக் செட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிள் இது. ஸோ நீங்கள் வந்து கிளாக் ஆக்சுவலாக நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இது ரீசெட் ஆகிடும். ஓகே, நீங்கள் டெம்பரரியாக வேணும்னா இப்படியே வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு கேசட் ஒன்று போட்டு காட்டுறேன் நான். ஓகே, ஸோ மிருதங்க சக்கரவர்த்தி இது வந்து போடுவோம், எப்படி ப்ளே ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ கேசட் வந்து அகைன் இது வந்து பியூர் ஒரிஜினல் கேசட்லாம் கிடையாது, இது ரெக்கார்டட். ஸோ குவாலிட்டி வந்து கேசட்டோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகே ஓகே, ஸோ கேசட் உள்ளே போயிடுச்சு, இந்த இண்டிகேட்டர் காமிக்கும். அதுக்கப்புறம் வந்து ப்ளே ப்ரெஸ் பண்ணணும். ஸோ மியூட் பண்ணி வைக்கிறேன், ஏன்னா காப்பிரைட் ஏதாவது இஷ்யூ வந்துடும். இதில் இன்னொரு பியூட்டி ஒன்று நான் காட்டுறேன் நான். இதில் மட்டும் பாஸ் வந்து அப்படியே ஒரு நல்ல ஃப்ரீஸ் ஆகுது ஃப்ரேமு. இப்போ நான் பாஸ் ப்ரெஸ் பண்ணிட்டேன், அங்கே பாருங்கள் சூப்பராக அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுது பார்த்தீங்களா, அப்படியே ஏதோ ஃபோட்டோ எடுத்து வச்ச மாதிரி இருக்குது. ஸோ இந்த செட்டில் நான் அந்த பியூட்டி பார்த்தேன் நான். ஐ மீன் ப்ரீவியஸ் அந்த சோனியில் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் வந்து லேட்டஸ்ட் ஹை அண்ட் இது வந்து அந்த டைமில் இனிஷியல் வந்த பீரியட்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டில் வந்து வருது. இப்போ நீங்கள் பாஸ் எடுத்து விட்டிங்கன்னா திரும்ப ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் பாஸ் எடுக்கிறேன், நான் மியூட் எடுத்து விட்றேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது ஒரு கேசட்டு. ஸோ இதை வந்து ஸ்டாப் பண்ணிங்கன்னா இது வந்து அன்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, அதுக்கப்புறம் எஜெக்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வெளியே வந்துடும். அவ்வளோதான். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இன்னொரு ஆக்சுவலாக இது வந்து ஒரு கம்பெனி கேசட் தான். ஆனால் இது பழைசு. பட் இதை வந்து போட்டு காட்டுறேன் நான். பார்ப்போம் இதை செயலர். ஓகே, ஸோ உள்ள கேசட்டை வந்துருச்சு. இப்போ வந்து ப்ளே ப்ரெஸ் பண்ணுறேன். காப்பிரைட் இஷ்யூ எதாவது வந்துடும். நான் மியூட் ப்ரெஸ் பண்ணுறேன். மியூட் போட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ளே ஆகுது உங்களுக்கு. இப்போ போய் அதே மாதிரி நீங்கள் பிக்சர் வந்து ஷார்ப்னஸ் இதெல்லாம் வந்துட்டு இங்கே செட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து இங்கே மாத்திரம் உங்களுக்கு டிவியில் காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து சாஃப்ட்டுக்கு போகிறேன். இப்போ சாஃப்டில் இருக்கேன், உங்களுக்கு தெரியுதா? அப்படியே ஸ்மூத்தான மாதிரி இருக்குது பிக்சர். இப்போ வந்து ஷார்ப்புக்கு போகிறேன். இப்போ தெரியுதா? கொஞ்சம் கிளாரிட்டி ஜாஸ்தி வந்தது. ஸோ யூஸ்வலாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இதை வந்து மிடில் வைக்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை நாப் திருவி மிடில் வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு லாக் உள்ள மாதிரி ஒரு சென்ஸ் வரும். அந்த ஸ்டேஜில் வச்சுட்டிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து எவ்வளோ நார்மல் இதில் இருக்குது. ஓகே, ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பக்கா கண்டிஷனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் லாங் இந்த செட்டு வரும். ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். இதுக்கான வோல்டேஜ் இன்புட் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்டெபிளைசர் வச்சு நீங்கள் கொடுங்க. ஏன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்னால உங்களுக்கு தாங்கும். இது எஸ்எம்பிஎஸ் டைப்னா தான் கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் ஓரளவுக்கு தாங்கும். பட் ஸ்டில் இது வந்து ஒரு 40 இயர்ஸ் ஓல்டு ப்ராடக்ட்டு. அதனால் இதை வந்து நீங்கள் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஒரு 40 இயர்ஸ் தாராளமாக வரலாம். இது பெல்ட்டு, ரப்பர் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ரெனோவேட் ஆகிட்டே இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கு. அதனால் எப்படியும் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடையாவது ஒரு 1/2 hour ப்ளே பண்ணுங்கள். இல்லை வாரத்துக்கு ரெகுலராக எதாவது ப்ளே பண்ணிங்கன்னா அதுவும் பெட்ரு. ஓகே, மாதத்துக்கு ஒரு தடையாவது இதை வந்து ஆன் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஓகே, ஸோ நல்லா ப்ளே ஆகிட்டுருக்கு, எந்த இதுவும் இல்லை. நான் திரும்ப இதுலேயும் வந்து பாஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாஸ் இந்த செட்டில். ஓகே, ஸோ பாஸ் எடுத்து விட்டேன். அவங்களுக்கு நார்மலாக ப்ளே ஆகிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரி தான் அன்மைண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்மூத்தாக வெளியே வந்துடும். அவ்வளோதான். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வீடியோ. நீங்கள் பிடிஆர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். கிளாக் மட்டும் ஓடிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ பவர் ஆனில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளாக் வந்து ஓடிட்டே இருக்கும். பட் அது வந்து செட்டுக்கு நல்லதில்லை. ஓகே, நீங்கள் ஆல்வேஸ் பவர் ஆனில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள பார்ட்ஸ் வந்து வீக் ஆகிட்டு வரும். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது மட்டும் ஆன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வீடியோ. உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்டை பற்றி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டேன். நல்ல செட்டு, பட் பத்திரமா பார்த்துக்கணும் நீங்கள் சப்போஸ் வாங்கினீங்கன்னா. அதே மாதிரி ப்ரைஸும் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான். ப்ளஸ் இதுக்கு வந்து கொரியர் எந்த ஸ்டேட் எந்த லொக்கேஷன்லேருந்து கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ கொரியர் சார்ஜஸ் மாறும். அது என்னன்றதையும் நான் சொல்கிறேன் நான். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு விண்டேஜ் ப்ராடக்ட்டோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.